செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை இன்றைய தினம் 3 மணிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்தது. அந்த வகையில் பார்த்தால் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறதாம். ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றமோ வழக்கை ஒத்திவைத்துதான் வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதாம். இதற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. வாதாடுவதற்கு தயாராக இல்லை என்று கோரி இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க கோருவதை என்ன மாதிரியான செயல் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக தங்களது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள விடாமல் தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சூழ்நிலையில்தான் 7 முறை இந்த வழக்கை எந்த காரணமும் இன்றி அமலாக்கத்துறை ஒத்திவைக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறாராம். இதனைத் தொடர்ந்துதான் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை இன்று 3 மணிக்கு ஒத்திவைத்து மீண்டும் இந்த விசாரணை நடந்து முடிந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த தகவலின்படி இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து முடிந்தாலும் ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளி வைத்துதான் வருகிறது. ஆகையால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோ ஒரு நாளும் வெளியே வர இயலாது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இவ்வளவு இழுவையில் இருக்கும் சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்று செந்தில் பாலாஜி தரப்பில் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து வருகிறது. இருப்பினும் இன்றைக்கு 3 மணி அளவில் நடந்த விசாரணையின்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனு அளிக்க உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பை மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.